இன்று நாம் எல்லா மறைவெளிப்பாடுகளிலும் மிக நம்பிக்கையளிக்கும் உண்மைகளில் ஒன்றுடன் தொடங்குகிறோம். தேவன் படைக்கிறார். ஆதியாகமம் வடிவமின்றி வெறுமையாக இருந்த உலகத்துடன் தொடங்குகிறது. அது வெறுமை. அது ஒழுங்கற்றது. அது இருள். பின்னர் தேவன் பேசுகிறார், ஒளி வருகிறது. இது பூமியின் ஆரம்பத்தை பற்றிய ஒரு கதையே அல்ல, இது தேவன் நம் வாழ்க்கையில் பயன்படுத்தும் ஒரு முறைமையும் ஆகும். அவர் கட்டங்களாக செயல்படுகிறார். காலத்தோடு ஒழுங்கே ஏற்படுத்துகிறார். வெறுமையாகத் தோன்றுவதை உயிருள்ள ஒன்றாக மாற்றுகிறார். இந்த அதிகாரங்கள் தேவனுடைய உடன்படிக்கை மக்களுக்காக பாதுகாக்கப்பட்டவை. இவை தேவன் யார் என்பதை இஸ்ரவேலுக்கு கற்பித்தன, இஸ்ரவேல் யார் என்பதையும் கற்பித்தன. பல படைப்பு கதைகள் கொண்ட ஜாதிகளுக்கு மத்தியில் அவர்கள் வாழ்ந்தார்கள். கர்த்தர் வெளிப்படுத்திய இந்த பதிவில் எல்லா அறிவியல் கேள்விகளுக்கும் விடை அளிக்க முயற்சி இல்லை. மாறாக, இது ஆன்மீக அடையாளத்தை கற்றுக் கொடுக்கிறது. தேவன் உண்மையானவர், தேவன் நல்லவர், தேவனே உயிரும் நோக்கமும் கொண்ட ஆதாரம். நாம் மோசே 2 மற்றும் ஆபிரகாம் 4 ஆகியவற்றையும் படிக்கும்போது ஒரே சாட்சியை கேட்கிறோம். படைப்பு தெய்வீக வல்லமையாலும் தெய்வீக அதிகாரத்தாலும் செய்யப்பட்டதாகும். அது திட்டமிட்ட வேலை. அது விபத்து அல்ல. தேவன் தமது பணியை பார்த்து அதை நல்லது என அழைக்கிறார். இது முக்கியம், ஏனெனில் இன்று பலர் வாழ்க்கை சீரற்றது என்றும் தங்களுக்கு நோக்கம் இல்லை என்றும் உணர்கிறார்கள். படைப்பின் போதனை இதற்கு எதிராக சொல்கிறது. வளர்ச்சி சாத்தியமான ஒரு உலகை தேவன் உருவாக்கினார். உடன்படிக்கை பிள்ளைகள் கற்கவும், தேர்வு செய்யவும், மனந்திரும்பவும், அவரைப் போல ஆகவும் ஒரு இடத்தை அவர் தயாரித்தார். இது நம் குழப்பத்தையும் புதிய பார்வையில் காண உதவுகிறது. சில நேரம் நாம் ஒரு பிரச்சனையை பார்த்து, இது மிக குழப்பமாக உள்ளது என்று சொல்கிறோம். தேவன் குழப்பமான இடங்களில் தொடங்குகிறார். அவர் இருளிலும் வெறுமையிலும் தொடங்குகிறார். அவர் பதறுவதில்லை. அவர் படிப்படியாக செய்கிறார். குடும்பங்களில், மாற்றமடைதலில் மற்றும் சிஷ்யத்துவ வாழ்க்கையில் அவர் இப்படித்தான் செயல்படுகிறார். ஆகஸ்ட் கேள்வி தேவன் எப்படி படைத்தார் என்பதோடு மட்டும் முடிவதில்லை. கேள்வி தேவன் என்னுள் என்னை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார் என்பதும் ஆகும். உங்கள் இருதயம் ஒழுங்கற்றதாக உணர்ந்தால், உங்கள் வாழ்க்கை வெறுமையாக உணர்ந்தால், உங்கள் விசுவாசம் இருளாக உணர்ந்தால், படைப்பின் கதை ஒரு வாக்குறுதியை தருகிறது. தேவன் அந்த இடத்தில் ஒளியே பேச முடியும். மேலும் அவர் அதை பொறுமையுடனும் ஞானத்துடனும் அன்புடனும் செய்வார். மோசே 2 மற்றும் ஆபிரகாம் 4 இல் மிக தெளிவாக கற்பிக்கப்படும் போதனைகளில் ஒன்று இந்த சொற்றொடர், தேவன் என் ஒரே பேரான மகன் மூலமாக படைத்தார். இது ஒரு கோட்பாட்டு அச்சு, டாக்ட்ரினல் அங்கர். தந்தை திட்டத்தின் மூலமும் அதிகாரத்தின் மூலமும் ஆவார். குமாரன் தந்தையின் சித்தத்தை நிறைவேற்றும் தெய்வீக செயற்பாட்டாளர், டிவைன் ஏஜென்ட் ஆவார். இது பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் ஒருமைப்படுத்துகிறது. மேலும் பழைய ஏற்பாட்டை சரியான முறையில் பார்க்க உதவுகிறது. அது இயேசு கிறிஸ்துவின் சாட்சியாக உள்ளது. பலர் ஆதியாகமத்தை வாசித்து அது பூமியை பற்றியதுதான் என்று நினைக்கிறார்கள். ஆனால் மீட்பின் மறைவழிபாட்டு நூல்கள் நாம் இன்னும் ஆழமாக பார்க்க உதவுகின்றன. படைப்பு என்பது தந்தையும் குமாரனும் சேர்ந்து செயல்படுவது முதலில் வெளிப்படும் இடங்களில் ஒன்றாகும். இயேசு கிறிஸ்துவின் பணி பெத்லகேமில்தான் தொடங்கியதே இல்லை. அவர் எப்போதும் மீட்பராக இருந்தார். தந்தையின் திட்டத்தில் அவர் எப்போதும் செயலில் இருந்தார். இது நவீன சீடத்துவத்திற்கு ஏன் முக்கியம்? ஏனெனில் நாம் பல நேரம் படைத்தவர் இயேசுவை இரட்சகர் இயேசுவிடமிருந்து பிரித்து நினைக்கிறோம். வேத வாக்கியங்கள் அவர்களை பிரிப்பதில்லை. ஒளியும் உயிரும் உருவான அதே வல்லமே, உடைந்த இருதயத்தை குணப்படுத்தவும், பாவத்தை மன்னிக்கவும், உடன்படிக்கை மனிதனை மறுபடியும் உருவாக்கவும் வல்லது. படைப்பு கடந்த கால நிகழ்வு மட்டுமல்ல, அது தெய்வீக மறுபடைப்பின் ஒரு முறை. நீங்கள் பழைய பழக்கங்களில் சிக்கியதாக உணரும்போது, கிறிஸ்து உங்களில் புதியதை உருவாக்க முடியும். உங்கள் குடும்பம் மிக சேதமடைந்ததாக உணரும்போது, கிறிஸ்து சமாதானத்தை உருவாக்க முடியும். ஆன்மீக ஒளியை இழந்ததாக உணரும்போது, கிறிஸ்து மீண்டும் ஒளியை கொண்டு வர முடியும். அவர் தவறுகளை மட்டும் சுத்தம் செய்பவரல்ல, அவர் வாழ்க்கையை கட்டுபவர். இஸ்ரவேலுக்கு இது அடையாள பாடமாகவும் இருந்தது.
அவர்கள் விக்கிரகங்களும் பொய்த் தெய்வங்களும் சூழ்ந்த இடத்தில் வாழ்ந்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு, நான் தான் படைத்தவர் என்று கற்றுக் கொடுத்தார். அதனால் எந்த விக்கிரகமும் தேவன் தருவதை தர முடியாது, எந்த பொய்த் தெய்வமும் உயிரை உருவாக்க முடியாது, எந்த உலக அதிகாரமும் உடன்படிக்கையின் பாதுகாப்பை மாற்ற முடியாது. இன்று நாம் எதிர்கொள்ளும் நவீன விக்கிரகங்கள் அந்தஸ்து, பொழுதுபோக்கு, அடிமைத்தனம், பணம், பிறர் அங்கீகாரம். இவை வாழ்க்கையை உருவாக்காது, வாழ்க்கையை மட்டும் நுகரும். ஆகஸ்டு, மோசே என் ஒரே பேரான மகன் மூலமாக என்று போதிக்கும்போது அவர் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து தந்தையின் வழிநடத்தலின் கீழ் பூமியை படைத்திருந்தால் உங்கள் வாழ்க்கை அவருக்கு ஆச்சரியமல்ல. அவர் ஒழுங்கு, நேரம், வளர்ச்சி, செயல்முறை ஆகியவற்றை அறிந்தவர். அவர் உங்கள் படிகளை வழிநடத்த முடியும். அவர் உங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்க முடியும். அவர் உங்கள் கடந்த காலத்தை மீட்க முடியும். படைப்பு ஒரு எளிய பதிலுக்கு அழைக்கிறது. படைத்தவரை வழிபடுங்கள், மீட்பரை பின்பற்றுங்கள், மேலும் ஒளியை உருவாக்கியவர் உங்கள் வாழ்க்கையையும் மேலும் பிரகாசமாக்க முடியும் என்று நம்புங்கள். படைப்பின் பதிவு தேவன் என்ன செய்தார் என்பதை மட்டும் அல்ல, தேவன் எப்படி செயல்படுகிறார் என்பதையும் கற்றுக் கொடுக்கிறது. மீண்டும் மீண்டும் நாம் பிரித்தல் மற்றும் ஒழுங்கை காண்கிறோம். ஒளி இருளிலிருந்து பிரிக்கப்படுகிறது. நீர்கள் சேர்க்கப்படுகின்றன. நிலம் தோன்றுகிறது. உயிரினங்கள் தங்கள் ஒழுங்கில் வருகின்றன. இது ஒரு ஆன்மீக நியமத்தை போதிக்கிறது. தேவன் ஒழுங்கின் தேவன், மேலும் அவரது பணிகள் பல நேரம் கட்டங்களாக நடைபெறும். இது முக்கியம், ஏனெனில் நாம் பலர் உடனடி மாற்றம் வேண்டுகிறோம். உடனடி குணமடைதல் வேண்டுகிறோம். உடனடி பதில்கள் வேண்டுகிறோம். ஆனால் தேவன் அடிக்கடி வரி மேலே வரி என்று கற்றுக் கொடுக்கிறார். அவர் உலகத்தை கட்டியது போலவே ஆன்மீக வாழ்க்கையையும் கட்டுகிறார், பொறுமையுடன், வரிசையுடன், நோக்கத்துடன். பழைய கால உடன்படிக்கை மக்களுக்கு இது ஆறுதலாக இருந்தது. அவர்களின் வாழ்க்கை பல நேரம் நிலைகுலைந்தது போல இருந்தது. அவர்கள் பஞ்சம், போர், குடும்பத் தகராறு, நீண்ட காத்திருப்பு காலங்கள் ஆகியவற்றை எதிர்கொண்டார்கள். படைப்பு இதை கற்றுத்தந்தது. குழப்பமாகத் தோன்றுவதை தேவன் நிலையானதாக வடிவமைக்க முடியும். அவர் எல்லைகள் வைக்கிறார். அவர் ஒழுங்கான சுழற்சிகளை நிறுவுகிறார். வாழ்க்கை செழிக்கக்கூடிய ஒரு உலகத்தை அவர் தயார் செய்கிறார். இங்கே மிகவும் நடைமுறை பாடம் ஒன்று. எல்லைகள் தண்டனை அல்ல, படைப்பில் எல்லைகள் ஆசீர்வாதங்கள். கடலுக்கு ஒரு இடம் உண்டு. நிலத்திற்கு ஒரு இடம் உண்டு. பகலுக்கு ஒரு இடம் உண்டு. இரவுக்கு ஒரு இடம் உண்டு. நமது சீடத்துவத்தில் தேவனும் எல்லைகளை அளிக்கிறார். உடன்படிக்கைகள், கட்டளைகள், சபாத்து ஆராதனை, நெறி தரநிலைகள் மற்றும் ஆசாரிய அதிகார ஒழுங்கு. இவை நம்மை சிக்க வைக்கும் வேலிகள் அல்ல, வாழ்க்கை வளருவதற்காக ஆற்றை வழிநடத்தும் கரைகள் போலவே. இன்றைய பயன்பாடு தெளிவாகிறது. என் வாழ்க்கை கட்டுப்பாட்டை இழந்ததாக உணர்ந்தால் எனக்கு தேவன் அளிக்கும் அதிக ஒழுங்கு தேவைப்படலாம். அது தொடர்ச்சியான ஜெப நேரம் ஆகலாம். தொடர்ச்சியான மறைவெளிப்பாடு வாசிப்பு நேரம் ஆகலாம். தொடர்ச்சியான சபாத்து முறை ஆகலாம். தொடர்ச்சியான மனந்திரும்பும் பழக்கம் ஆகலாம். இந்த எளிய எல்லைகள் வளர்ச்சிக்கான ஆன்மீக இடத்தை உருவாக்குகின்றன. நாம் இன்னொரு விஷயத்தையும் கற்றுக்கொள்கிறோம். தேவன் இடமளிப்பதற்கு முன் தயார் செய்கிறார். அவர் நிரப்புவதற்கு முன் சூழலை உருவாக்குகிறார். அவர் செடிகளுக்கு முன் ஒளியை தயார் செய்கிறார். அவர் விலங்குகளுக்கு முன் நிலத்தை தயார் செய்கிறார். அவர் தமது பிள்ளைகளை உலகில் வைப்பதற்கு முன் உலகத்தை தயார் செய்கிறார். அதேபோல் தேவன் பொறுப்புகளை தருவதற்கு முன் நம்மை தயார் செய்கிறார். அவர் மிஷனரிகளை மிஷனுக்கு முன் தயார் செய்கிறார். அவர் பெற்றோர்களை பெற்றோராகுவதற்கு முன் தயார் செய்கிறார். அவர் தலைவர்களை அழைப்புகளுக்கு முன் தயார் செய்கிறார். சில நேரம் நாம் ஏமாற்றமடைகிறோம், ஏனெனில் நாம் ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம், ஆனால் தேவன் இன்னும் நிலத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறார். ஆகஸ்டு, நீங்கள் வடிவமைக்கப்படும் காலத்தில் இருப்பதாக உணர்ந்தால் மனம் தளர வேண்டாம். வடிவமைக்கும் காலங்கள் படைப்பின் ஒரு பகுதியாகும். அவை பரிசுத்தமானவை. தேவன் இல்லாமல் இல்லை. தேவன் கட்டுகிறார். உங்கள் அடுத்த படியை சிந்திக்கும்போது எளிமையாக வைத்துக் கொள்ளுங்கள்.
தேவன் பொதுவாக நம்மை சிறிய படிகளால் வழிநடத்துகிறார். ஒருவரை மன்னியுங்கள், ஒரு நேர்மையான ஜெபத்தைச் சொல்லுங்கள், ஒரு உடன்படிக்கையை இன்னும் கவனமாக காப்பாற்றுங்கள், ஒரு சோதனையிலிருந்து திரும்பிவிடுங்கள், பரிசுத்த சாக்ரமெண்ட் கூட்டத்தில் அதிக கவனத்துடன் பங்கேளுங்கள். சிறிய படிகள் ஆன்மீக ஒழுங்கை உருவாக்கும். ஆன்மீக ஒழுங்கு ஆன்மீக வாழ்க்கையை அழைக்கும். படைத்தவரின் முறை உங்கள் முறையாக மாறலாம், படிப்படியாக, தேவனுடன், ஒளிக்கு திசையாக. படைப்பு தொடரும்போது பூமி உயிரால் நிரம்புகிறது. செடிகள், மரங்கள், விலங்குகள், பறவைகள், மீன்கள். தேவன் மிகுதியை உருவாக்குகிறார். விதவிதமானவற்றை உருவாக்குகிறார். மீண்டும் மீண்டும் நடைபெறும் வளர்ச்சியின் வடிவங்களை உருவாக்குகிறார். வேத வாக்கியங்கள் தங்கள் இனத்தின்படி ஆஃப்டர் தேர் கைண்ட் போன்ற சொற்றொடரை பயன்படுத்துகின்றன. இதன் மூலம் தேவனின் படைப்புகள் வளரவும் பெருகவும் தொடரவும் ஏற்படுத்தப்பட்டவை என்று கற்றுக் கொடுக்கிறது. உடன்படிக்கை சீடர்களுக்கு இது உயிரியல் மட்டும் அல்ல, இது தியாலஜி ஆகும். தேவன் வெறுமையின் தேவன் அல்ல, அவர் வாழ்க்கையின் தேவன். அவர் உங்களைச் சுருக்க முயலவில்லை. அவர் உங்களை வளர உதவ முயல்கிறார். இரட்சிப்பின் திட்டம், அதிகரிப்பு, இன்க்ரீஸ் திட்டம். சுவிசேஷம் உங்கள் இருதயத்தை விரிவுபடுத்தவும், அன்பு செலுத்தும் திறனை விரிவுபடுத்தவும், நன்மையை தேர்வு செய்யும் திறனை விரிவுபடுத்தவும், உங்கள் ஆனந்தத்தை விரிவுபடுத்தவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது நன்றியுணர்வையும் கற்றுக் கொடுக்கிறது. சில நேரம் நாம் அதிக மிகுதியின் நடுவில் வாழ்கிறோம், அதனால் அதை கவனிக்காமல் போகிறோம். படைப்பு நம்மை மீண்டும் பார்க்க அழைக்கிறது. இதனால்தான் கர்த்தர் தமது மக்களுக்கு அடிக்கடி நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று போதிக்கிறார். யார் வழங்குகிறார் என்பதை நாம் மறக்க வேண்டாம் என்று அவர் விரும்புகிறார். நாம் படைத்தவரை நினைத்தால் நாம் சரியாக வழிபடுகிறோம். நாம் சரியாக வாழவும் கற்றுக்கொள்கிறோம். இங்கே பழைய ஏற்பாட்டு போதனை மிகவும் நவீனமாகிறது. நமது உலகம் அடிக்கடி மனத்தில் பற்றாக்குறையை கற்பிக்கிறது. நீ போதுமானவன் அல்ல, உனக்கு போதுமானது இல்லை. உனக்கு அதிக அங்கீகாரம் வேண்டும். உனக்கு அதிக பொருட்கள் வேண்டும். படைப்பு வேறு செய்தியை போதிக்கிறது. தேவன் வாழ்க்கையை அளிக்கிறார். தேவன் வரங்களை அளிக்கிறார். தேவன் அழகை அளிக்கிறார். தேவன் வளர்ச்சியை அளிக்கிறார். நன்றியுணர்வு ஒரு மரியாதையான பழக்கம் மட்டும் அல்ல, அது ஆன்மீக பாதுகாப்பு. படைப்பு வளர்ச்சி இயல்பானது என்பதையும் நினைவூட்டுகிறது. ஒரு விதை ஒரே இரவில் மரமாக மாறாது. ஒரு மரம் உடனே கனியைத் தராது. அது பருவங்களில் வளர்கிறது. அதேபோல் ஆன்மீக வளர்ச்சியும் பருவத்துக்கேற்றது. சில பருவங்கள் அமைதியாக இருக்கும். சில பருவங்கள் மலர்ச்சி தரும். சில பருவங்கள் வெட்டி திருத்தும், ப்ரூனிங். ஆனால் தேவனின் திட்டம் இன்னும் வாழ்க்கையின் திட்டமே. நீங்கள் தவறுகள் அல்லது பலவீனங்கள் காரணமாக மனம் தளர்ந்தால் இதை நினைவில் கொள்ளுங்கள். தேவன் கற்றுக்கொள்ள முடியும் என்ற உலகத்தை கட்டினார். அவர் காலம் உள்ள உலகத்தை கட்டினார். நீங்கள் பயிற்சி செய்யவும், மீண்டும் முயற்சி செய்யவும், மனந்திரும்பவும், தொடரவும் முடியும் என்ற உலகத்தை கட்டினார். உடன்படிக்கைகள் உங்கள் அடையாளத்தை நிமிடங்களில் அல்ல, ஆண்டுகளாக வடிவமைக்க முடியும் என்ற உலகத்தை அவர் கட்டினார். இது மிஷனரி பணி மற்றும் குடும்ப பணியுடனும் இணைகிறது. பெருகி பூமியை நிரப்புங்கள் என்ற தேவனின் கட்டளையில் ஆன்மீக பெருக்கமும் இருக்கிறது. ஒளியை பகிர்தல், பிள்ளைகளுக்கு கற்பித்தல், அயலாருக்கு சேவை செய்தல், சியோனை கட்டுதல், இஸ்ரவேலைச் சேர்த்தல். படைப்பு உடன்படிக்கைகள் வழியாக தொடரும் ஒரு கதையின் ஆரம்பம். ஆகஸ்டு, உயிருள்ள உலகத்தை நீங்கள் பார்க்கும்போது அது தேவன் யார் என்பதை உங்களுக்கு கற்றுக்கொள்ளச் செய்யட்டும். அவர் தாராளமானவர். அவர் ஒழுங்குடையவர். அவர் பொறுமையுள்ளவர். அவர் வல்லமையுள்ளவர். அவர் நல்லவர். அவர் வெறுமையான பூமியை உயிரால் நிரப்ப முடிந்தால் சோர்ந்த இருதயத்தையும் நம்பிக்கையால் நிரப்ப முடியும். ஆதியாகமம் 1:26-27 மறைவெளிப்பாடுகளில் அடையாளத்தை உருவாக்கும் மிக முக்கியமான போதனைகளில் ஒன்று. நாம் தேவனின் சாயலிலும் ரூபத்திலும் படைக்கப்பட்டோம், ஆண் மற்றும் பெண். உலகம் பலவிதமாக நமக்கு பல பெயர்ச்சொற்கள், லேபிள்ஸ், ஒட்ட முயல்கிறது. சில பெயர்ச்சொற்கள் பயனுள்ளதாக இருக்கலாம், ஆனால் பல பெயர்ச்சொற்கள் பாரமாக இருக்கும்.
இந்த வசனம் குழப்பத்தை வெட்டி ஒரு எளிய உண்மையே சொல்கிறது. நீங்கள் சீரற்றவர் அல்ல, நீங்கள் எளிதில் நிராகரிக்கப்படுபவர் அல்ல, நீங்கள் ஒரு விபத்து அல்ல, நீங்கள் தேவனுடைய பிள்ளை. மோசே மற்றும் ஆபிரகாம் ஆகிய மீட்பு மறைவெளிப்பாடுகள், ரெஸ்டரேஷன் அக்கவுண்ட்ஸ், இந்த கோட்பாட்டை மீண்டும் மீண்டும் கூறி உறுதிப்படுத்துகின்றன. அந்த மீட்புரை மீள்கூறுதல் முக்கியம். அது தேவன் இதை நாம் அறிய வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை சொல்கிறது. ஏன்? மக்கள் தங்கள் தெய்வீக அடையாளத்தை மறந்தால் அவர்கள் தங்கள் சாத்தியத்திற்கு கீழே வாழ்கிறார்கள், மற்றவர்களையும் அவமதித்து நடத்தக்கூடும். ஆனால் மக்கள் தாங்கள் தேவனின் சாயலில் செய்யப்பட்டவர்கள் என்று நினைவில் வைத்தால் தங்களையும் பிறரையும் மரியாதையுடனும் பக்தியுடனும் பார்க்கத் தொடங்குகிறார்கள். இந்த கோட்பாடு ஒரு பொதுவான தவறான புரிதலையும் சரிசெய்கிறது. தேவனின் சாயலில் படைக்கப்பட்டோம் என்பதால் நாம் உணரும் அல்லது விரும்பும் அனைத்தும் தானாகவே அவர் அங்கீகரிக்கிறார் என்பதல்ல. அதற்கு அர்த்தம், நமக்குள் தெய்வீக திறன் உள்ளது. நாம் தேர்வு செய்ய முடியும், வளர முடியும், மனந்திரும்ப முடியும், ஆகஸ்ட் முடியும். நாம் தேவனைப் போல ஆகும் சாத்தியத்துடன் படைக்கப்பட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் மாற்றப்பட வேண்டும். அதனால்தான் நவீன மறைவெளிப்பாடுகள் இங்கே உதவுகின்றன. மோசியா 3:19 பரிகாரத்தின் மூலம் பரிசுத்தவனாக செயின்ட் ஆகுவது பற்றி போதிக்கிறது. இதர் 12:27 பலவீனம் பலமாக மாறலாம் என்று போதிக்கிறது. இந்த போதனைகள் தேவனின் சாயல் என்ற உண்மையுடன் சரியாக பொருந்துகின்றன. தேவனின் சாயல் நமக்குள் உடல் மட்டும் அல்ல, அது நெறிசார்ந்த மற்றும் ஆன்மீக திறன். அது சுத்திகரிக்கப்படலாம், மேம்படுத்தப்படலாம். இன்றைய பயன்பாடு மிகவும் தனிப்பட்டதாகிறது. நீங்கள் கண்ணாடியில் பார்க்கும்போது என்ன பார்க்கிறீர்கள்? பலர் குறைபாடுகளையே பார்க்கிறார்கள். தேவன் ஒரு மகன் அல்லது மகளை தெய்வீக சாத்தியத்துடன் பார்க்கிறார். அது பொறுப்பை நீக்காது, அது பொறுப்பை அதிகரிக்கிறது. தெய்வீக அடையாளம் நம்மை மேலே அழைக்கிறது. அது பரிசுத்தத்தை அழைக்கிறது. அது சுயமரியாதையை அழைக்கிறது. அது நெறிசார்ந்த தைரியத்தை அழைக்கிறது. இதனால்தான் உடல் பற்றிய கோட்பாடு முக்கியம். உங்கள் உடல் உங்கள் தெய்வீக அடையாளத்தின் ஒரு பகுதியாக இருந்தால் உங்கள் உடலை பற்றிய தேர்வுகள் முக்கியம். நீங்கள் எப்படி உடை அணிகிறீர்கள் என்பது முக்கியம். உங்கள் உடலை பற்றி நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள் என்பது முக்கியம். பிறர் உடல்களை நீங்கள் எப்படி நடத்துகிறீர்கள் என்பது முக்கியம். நீங்கள் ஊடகங்களை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பது முக்கியம். இந்த தேர்வுகள் கலாச்சாரமானவை மட்டும் அல்ல, அவை உடன்படிக்கையோடு தொடர்புடையவை. ஆகஸ்ட், நீங்கள் பயிற்சி செய்யக்கூடிய ஒரு எளிய வாக்கியம், நான் தேவனின் சாயலில் படைக்கப்பட்டேன் என்பதை அறிந்ததால் நான் தேர்வு செய்கிறேன் என்று தொடங்கி சீடத்துவத்தின் ஒரு செயலுடன் முடிக்கவும். மன்னித்தல், மனந்திரும்புதல், அன்பாக பேசுதல், சேவை செய்தல், ஜெபித்தல், உடன்படிக்கைகளை காக்குதல், சபாத்தை மதித்தல் அல்லது உங்கள் மனதை பாதுகாத்தல். படைப்பின் பதிவு நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்பதை மட்டும் சொல்லவில்லை. அது நீங்கள் யார் என்பதை சொல்கிறது. மேலும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நீங்கள் யாராக ஆகஸ்ட் முடியும் என்பதையும் அது சொல்கிறது. யூட் வடிவமைப்போடு ஒத்திசைகிறோம். ஆதியாகமம் 2 படைப்பு பற்றிய விரிந்த பார்வையிலிருந்து உறவு பற்றிய நெருக்கமான பார்வைக்கு நகர்கிறது. மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று கர்த்தர் போதிக்கிறார். மேலும் அவர் ஆண் மற்றும் பெண் இடையிலான திருமணத்தை நிறுவுகிறார். சுவிசேஷத்தில் திருமணம் ஒரு சமூக ஏற்பாடு மட்டும் அல்ல, அது தேவனால் நியமிக்கப்பட்டது. அது உடன்படிக்கை, ஆசீர்வாதங்கள், குடும்ப அடையாளம் மற்றும் நித்திய முன்னேற்றம் ஆகியவற்றோடு இணைந்துள்ளது. பழைய கால இஸ்ரவேலுக்கு இந்த போதனை ஒரு அடித்தளமாகவும் இருந்தது. அவர்களின் நிலை தாங்குதலும் சர்வைவல் உடன்படிக்கை குடும்பங்களையே சார்ந்தது. விசுவாசம் குடும்பங்கள் வழியாக பரம்பரையாக சென்றது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருக்கு கர்த்தர் அளித்த வாக்குறுதிகள் குடும்ப வரிசைகளும் உடன்படிக்கை பொறுப்புகளும் மூலம் முன்னேறின. இன்றைய நாளில் திருமணமும் குடும்பமும் அடிக்கடி தாக்கப்படுகின்றன அல்லது விருப்பமானதும் சாதாரணமானதும் போல நடத்தப்படுகின்றன. ஆதியாகமம் இதற்கு எதிராக போதிக்கிறது. திருமணம் பரிசுத்தமானது. அது ஒன்றுபாட்டை, பாதுகாப்பை, துணை உணர்வை,
மேலும் உடன்படிக்கை பிள்ளைகள் வளர்க்கப்படும் வீட்டை உருவாக்குவதற்காக வடிவமைக்கப்பட்டது. ஆதியாகமம் 2 அழகான படிமத்தை பயன்படுத்துகிறது. இருவரும் ஒரே உடலாக ஆகிறார்கள். இந்த ஒன்றுபாடு விபத்தால் இல்லை. அது உடன்படிக்கை நம்பிக்கையால், தியாகத்தால், தொடர்பாடலால், மனந்திரும்புதலால் மற்றும் ஆன்மீக கூட்டாண்மையால் உருவாகிறது. நல்ல திருமணம் காதல் உணர்ச்சி மட்டும் அல்ல, அது ஒன்றாக சீடத்துவம் வாழ்வது. அது இரட்சகர் நேசிப்பதைப் போல நேசிக்க கற்றுக்கொள்வது. இந்த போதனை பல சூழ்நிலைகளை கருணையுடன் அணைகிறது. சிலர் திருமணமாகவில்லை. சிலர் விவாகரத்து செய்யப்பட்டவர்கள். சிலர் விதவர்கள். சிலர் திருமணத்தை விரும்புகிறார்கள், ஆனால் இன்னும் அது இல்லை. கர்த்தரின் போதனை கடின சூழ்நிலையில் விசுவாசமாக இருப்பவர்களை கண்டனம் செய்யாது. மாறாக, தேவன் காலப்போக்கில் எதை கட்டிக் கொண்டிருக்கிறார் என்பதை போதிக்கிறது. தேவன் நித்திய வாக்குறுதிகளின் தேவன். அவர் தம் நேரத்தில் நீதியான ஆசைகளை நிறைவேற்ற முடியும். இன்றைய பயன்பாடு: நாம் திருமணத்தைப் பற்றி எப்படி பேசுகிறோம், குடும்பங்களுக்கு எப்படி துணை நிற்கிறோம் மற்றும் எழும் தலைமுறையை எப்படி தயாரிக்கிறோம் என்பவற்றை உள்ளடக்குகிறது. ஊடகத் தேர்வுகளில் தூய்மையுடன் இருப்பதாலும், சந்திப்பு, டேட்டிங், தரநிலைகளில் கவனமாக இருப்பதாலும், உரையாடல்களில் மரியாதையுடன் இருப்பதாலும் திருமணத்தை பரிசுத்தமாக காணலாம். பெற்றோர்களை மதிப்பதும், பிள்ளைகளை சேவிப்பதும், விரைவாக மன்னிப்பதும், அமைதியான வீடுகளை கட்டுவதும் மூலம் குடும்பங்களை வலுப்படுத்தலாம். இந்த ஸ்லைடை கிறிஸ்துவைக் காணவும் அழைக்கிறது. வேதத்தின் உருவகங்களில் இயேசு மணமகன், பிரைட் க்ரூம். உடன்படிக்கை உறவை சாத்தியமாக்கும் ஒருவரும் அவரே. திருமணத்தில் உடன்படிக்கைகளை செய்வதும் காக்கும் திறனும் அவரால் பலப்படுத்தப்படுகிறது. நீங்கள் திருமணமானவராக இருந்தால் கேளுங்கள், எங்கள் வீட்டில் நாம் சேர்க்கக்கூடிய ஒரு கிறிஸ்து போன்ற பழக்கம் என்ன? அது தினமும் குறுகிய ஜெபம் சேர்ந்து செய்வது, வாரந்தோறும் குடும்ப ஆலோசனை, ஃபேமிலி கவுன்சில், மோதலில் அதிக தயே அல்லது பேச்சில் அதிக நன்றியுணர்வு ஆகியவற்றாக இருக்கலாம். நீங்கள் திருமணமாகாதவராக இருந்தால் கேளுங்கள், நான் இப்போது எந்த வகையான உடன்படிக்கை சீடராக மாறிக்கொண்டிருக்கிறேன்? திருமணத்திற்கு சிறந்த தயாரிப்பு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் மனிதராக மாறுவதுதான். ஆதியாகமம் 2 தேவனின் திட்டம் உறவுமிக்கது என்று போதிக்கிறது. அவர் தனிநபர்களை மட்டும் அல்ல, உடன்படிக்கை குடும்பங்களையும் கட்டுகிறார். நாம் திருமணத்தையும் குடும்பத்தையும் மதித்தால் நாம் படைத்தவரின் வடிவமைப்போடு ஒத்துசெய்கிறோம். ஆதியாகமம் தேவன் உலகத்தை படைத்தார், பின்னர் தமது பிள்ளைகளுக்கு பொறுப்புகளை ஒப்படைத்தார் என்று போதிக்கிறது. ஆதியாகமம் 1:28 நிர்வாகப் பொறுப்பு, ஸ்டியூவர்ட்ஷிப் பற்றி சொல்கிறது. கவனித்தல், பயன்படுத்தல் மற்றும் ஞானத்துடன் ஆளுதல். இது முக்கியமான கோட்பாடு. பூமி இறுதி அர்த்தத்தில் நமக்கு சொந்தமல்ல, அது தேவனுக்கு சொந்தமானது. நாம் உரிமையாளர்கள் அல்ல, நாம் நிர்வாகிகள், ஸ்டியூவர்ட்ஸ். இஸ்ரவேலுக்கு இது மிக நடைமுறையாக இருந்தது. அவர்கள் நிலம், விலங்குகள், பருவங்கள், உயிர்வாழ்தல் ஆகியவற்றோடு நெருக்கமாக வாழ்ந்தார்கள். கவனக்குறைவு, பேராசை அல்லது அறிவீனம் காரணமாக ஆசீர்வாதங்கள் இழக்கப்படலாம் என்பதை அவர்கள் புரிந்திருந்தார்கள். கர்த்தர் பூமியை நன்றியுடனும் கட்டுப்பாட்டுடனும் பயன்படுத்த கற்றுக் கொடுத்தார். இன்றைய சீடர்களுக்கு நிர்வாகப் பொறுப்பு சுற்றுச்சூழலை மட்டும் அல்ல, அதைவிட அதிகம். இது நேரம், பணம், திறமைகள், உடல், அழைப்புகள் மற்றும் உடன்படிக்கைகளையும் உள்ளடக்குகிறது. தேவன் உங்களிடம் குறிப்பிட்ட வரங்களை நம்பிக்கையுடன் ஒப்படைத்துள்ளார். சிலவை தெளிவாக இருக்கும், சிலவை அமைதியாக இருக்கும், சிலவை இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கும். ஆனால் நிர்வாகப் பொறுப்பு கேட்கிறது, தேவன் எனக்கு கொடுத்ததை நான் பிறரை ஆசீர்வதிக்கவும் அவரை மதிக்கவும் பயன்படுத்துவேனா? இந்த கோட்பாடு ஒரு நவீன பொய் செய்தியையும் திருத்துகிறது. எனக்கு இருக்கிறது என்றால் நான் அதை எப்படியும் பயன்படுத்தலாம். நிர்வாகப் பொறுப்பு சொல்கிறது, எனக்கு இருக்கிறது என்றால் அது ஒரு நம்பிக்கை ஒப்படைப்பு. அது தேர்வுகளை மாற்றுகிறது, செலவுகளை மாற்றுகிறது, முன்னுரிமைகளை மாற்றுகிறது, மனிதர்களை நாம் எப்படி நடத்துகிறோம் என்பதையும் மாற்றுகிறது, பூமியை நாம் எப்படி கவனிக்கிறோம் என்பதையும் மாற்றுகிறது. உபதேசமும் உடன்படிக்கைகளும் 59:16-21 தேவன் பூமியை பயன்படுத்த கொடுத்தார்,
ஆனால் விவேகத்துடனும் நன்றியுடனும் அதிகப்படியான பயன்பாடோ அல்லது வீணாக்கமோ இல்லாமல் என்று போதிக்கிறது. இது ஆதியாகமத்தோடு நேரடியாக இணைகிறது. நன்றியுணர்வு நிர்வாகத்தை வடிவமைக்கும் ஆன்மீக கொள்கை. நாம் நன்றி கொண்டால் கவனமாக இருப்போம். நாம் நன்றி கொண்டால் தாராளமாக இருப்போம். நாம் நன்றி கொண்டால் வீணாக்கத்தை தவிர்ப்போம். நிர்வாக பொறுப்பு ஆலயம் மற்றும் உடன்படிக்கை அடையாளத்துடனும் இணைகிறது. என் உடல் தேவனின் படைப்பு என்றால் அதை பரிசுத்தமாக நடத்துவேன். என் நேரம் தேவனின் வரம் என்றால் அதை ஞானத்துடன் செலவிடுவேன். என் அழைப்பு தேவனின் நம்பிக்கை என்றால் அதை மேம்படுத்துவேன். என் வீடு உடன்படிக்கை வாழ்வுக்கான இடம் என்றால் அதன் ஆவியான சூழலை நான் காப்பாற்றுவேன். ஒரு எளிய நவீன பயன்பாடு. இந்த வாரம் ஒரு நிர்வாகத் துறையை வலுப்படுத்த தேர்ந்தெடுக்கவும். அது வீணாக்கத்தை குறைப்பதாக இருக்கலாம். ஒரு இடத்தை சுத்தம் செய்வதாக இருக்கலாம். வீட்டில் அதிக தயையை வளர்ப்பதாக இருக்கலாம். சபாத்து ஆராதனையை மேம்படுத்துவது ஆகலாம். ஊடக பழக்கத்தில் அதிக கவனம் செலுத்துவது ஆகலாம். இந்த சிறிய தேர்வுகள் ஒரு பெரிய உண்மையை காட்டுகிறது. நான் தேவனுக்கு சொந்தமானவன். அவர் எனக்கு ஒப்படைத்ததை நான் மதிப்பேன். படைப்பு தேவன் என்ன செய்தார் என்பதையே அல்ல, அவர் தமது பிள்ளைகளிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்பதையும் காட்டுகிறது. அவர் ஒரு அழகான உலகத்தை படைத்தார். அதை கவனிக்க நம்மை அழைக்கிறார். அவர் உங்களை வரங்களோடு உருவாக்கினார். அவற்றை பயன்படுத்த அழைக்கிறார். நிர்வாக பொறுப்பு படைத்தவருக்கு நாம் காட்டும் அன்பின் ஒரு வழி. ஆதியாகமம் 2:2-3 தேவன் சபாத்து நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தினார் என்று போதிக்கிறது. அதாவது அவர் அந்த நாளை தனியாக பிரித்து வைத்தார். அவர் அதை வேறுபட்டதாக ஆக்கினார். சபாத்து வேலை விடுமுறை மட்டும் அல்ல, அது தேவனை நோக்கிச் சுட்டும் ஒரு பரிசுத்த முறைமை. படைப்பின் பதிவில் தேவனின் இளைப்பாறுதல் என்பது சோர்வை குறிக்கவில்லை. அது முடிவடைதலும் நிறைவு பெற்ற பணியில் மகிழ்தலும் ஆகும். சபாத்து நமக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கிறது. உலகியலான முறையில் ஓடிப்பிடிப்பதை நிறுத்தி உடன்படிக்கையோடு வழிபடத் தொடங்குங்கள். யார் வழங்குகிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நாம் வேலை நிறுத்தும் நேரத்திலும் தேவனின் பணி தொடர்கிறது என்பதை நம்புங்கள். இஸ்ரவேலுக்கு சபாத்து ஒரு அடையாளக் குறியீடும் இருந்தது. அவர்கள் சபாத்தை காத்தபோது தாங்கள் கர்த்தருடைய ஜனங்கள் என்று நினைவுகூர்ந்தார்கள். அவர்கள் பார்வோனுக்கு பணிவிடை செய்யும் அடிமைகள் அல்ல, அவர்கள் விக்கிரகங்களுக்கு அடிமைகள் அல்ல, அவர்கள் படைத்தவரை வழிபடக்கூடிய உடன்படிக்கை பிள்ளைகள். இன்றும் சபாத்து ஒரு அடையாளக் குறியீடே. உலகம் இடையறாத சத்தம், இடையறாத பொழுதுபோக்கு, இடையறாத வாங்குதல் ஆகியவற்றை போதிக்கிறது. சபாத்து பரிசுத்த அமைதி, பரிசுத்த வழிபாடு, பரிசுத்த நினைவுகூர்தல் ஆகியவற்றை போதிக்கிறது. இது ஒவ்வொரு வாரமும் அதிக நோக்கத்தோடு கர்த்தரிடம் திரும்ப அழைக்கும் அழைப்பு. உபதேசமும் உடன்படிக்கைகளும் 59 சபாத்து நாளில் சாக்ரமெண்ட் ஆராதனை, நன்றியுணர்வு, ஓய்வு மற்றும் ஆன்மீக புதுப்பிப்பு இருக்க வேண்டும் என்று போதிக்கிறது. அது வெறுமையின் நாள் அல்ல, அது நிரப்புதலின் நாள். பரிசுத்த ஆவியால் இருதயம் நிரம்புதல், மறைவழிபாடால் மனம் நிரம்புதல், வீட்டில் சமாதானம் நிரம்புதல், வாரம் முழுவதும் உடன்படிக்கை வல்லமை நிரம்புதல். நவீன பயன்பாடு எதை தவிர்க்க வேண்டும் என்பதோடு மட்டும் இல்லை, எதை கட்ட வேண்டும் என்பதும் உள்ளது. சிறந்த சபாத்து தடைப்பட்ட பட்டியலால் உருவாகாது. அது திட்டமிட்ட வழிபாட்டால் உருவாகிறது. உதாரணமாக, சாக்ரமெண்ட் ஆராதனைக்கு முன்பே தயார் செய்து அவசரப்படாமல் இருக்குங்கள். ஆலயத்திற்கு செல்லுமுன் இரட்சகரின் பரிகாரத்தை நினைவில் கொள்ளுங்கள். குடும்பத்தினரிடம் தயையுடன் பேசுங்கள். ஆறுதல் தேவைப்படுபவரைச் சென்று பாருங்கள். ஆழமாக மறைவழிபாடுகளை வாசியுங்கள். பரிசுத்த இசையை கேளுங்கள். அமைதியான நடைப்பயணம் செய்து தேவனின் படைப்புகளுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் சபாத்து நாள் பாரமாக இல்லாமல் பரிசாக மாறலாம். அது மகிழ்ச்சியும் அர்த்தமும் கொண்டதாக இருந்தால். பிள்ளைகள் விதிகளை விட உணர்வுகளை அதிகமாக நினைவில் வைத்துக் கொள்கிறார்கள். கர்த்தரின் நாளில் அமைதி, வெப்பம் மற்றும் அன்பை அவர்கள் உணர உதவுங்கள். சபாத்து படைப்பின் செய்தியோடும் இணைகிறது. தேவன் ஒழுங்கை கொண்டு வருகிறார். வாரந்தோறும் சபாத்தின் ஓட்டம் வாழ்க்கைக்கு ஒழுங்கை தருகிறது.
அது உங்களை உலகத்தின் சுழலில் முழுகாமல் காக்கும் ஆன்மீக எல்லையை உருவாக்குகிறது. ஆகஸ்ட், உங்களை நீங்களே கேளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை இன்னும் தனியாக பிரிக்கப்பட்ட நாளாக உணர ஒரு எளிய மாற்றம் என்ன? அது சனிக்கிழமை இரவில் தயாராகுவது ஆகலாம். கவனம் சிதறடிக்கும் ஊடகங்களை விலக்குவது ஆகலாம். ஒரு சேவைச் செயலை திட்டமிடுவது ஆகலாம். சிறிய தீர்மானங்கள் உங்கள் வீட்டில் சபாத்தை ஆசீர்வதிக்கப்பட்டும் பரிசுத்தப்படுத்தப்பட்டும் உள்ள நாளாக மாற்ற முடியும். பலர் படைப்புக் கதையை வாசிக்கும்போது கேள்விகளோடு அணைகிறார்கள். கேள்விகள் பிரச்சினை அல்ல, அவை ஆழமான விசுவாசத்துக்கும் நல்ல ஆய்வுக்கும் ஒரு அழைப்பாக இருக்கலாம். முக்கியம் என்னவென்றால், மறைவழிபாடுகள் மூலம் தேவன் என்ன கற்றுக் கொடுக்க முயல்கிறார் என்பதை புரிந்து கொள்வது. ஆதியாகமம், மோசே, ஆபிரகாம் ஆகியவை அத்தியாவசிய கோட்பாடுகளை போதிக்கின்றன. தேவன் படைத்தவர், கிறிஸ்து மையமானவர், நம் அடையாளம் தெய்வீகமானது மற்றும் உடன்படிக்கை வாழ்வு நோக்கமுள்ளது. அவை காலம் அல்லது செயல்முறை பற்றிய நாம் கேட்கும் எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளிப்பதில்லை. அது பலவீனம் அல்ல, அது ஒரு முறை. இரட்சிப்புக்கும் உடன்படிக்கை வாழ்வுக்கும் வழிகாட்டும் உண்மைகளை தேவன் வெளிப்படுத்துகிறார். மேலும் நாம் தயாராகும்போது அதிக ஒளியை தேடவும் அழைக்கிறார். நாம் புரியாத ஒன்றை சந்திக்கும்போது 2 பாதைகளில் ஒன்றைத் தேர்வு செய்யலாம். ஒரு பாதை அகந்தை, நான் புரியவில்லை, ஆகவே அது பொய்யூர். மற்றொரு பாதை விசுவாசம், நான் புரியவில்லை, ஆனால் நான் தொடர்ந்து கற்றுக்கொள்வேன், தேவனை தொடர்ந்து நம்புவேன். விசுவாசம் என்றால் சிந்திப்பதை நிறுத்துவது அல்ல, விசுவாசம் என்றால் தாழ்மையோடு சிந்திப்பதை தொடர்வது. நாம் படிப்பை பயன்படுத்துகிறோம், ஜெபத்தை பயன்படுத்துகிறோம், பரிசுத்த ஆவியை பயன்படுத்துகிறோம், உயிருடன் உள்ள தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளையும் பயன்படுத்துகிறோம். மேலும் மறைவழிபாடுகளுக்கு அடுக்குகள் உள்ளன என்பதை நினைவில் கொள்கிறோம். நேரடியான நிகழ்வுகள், குறியீட்டு அர்த்தம் மற்றும் கோட்பாட்டு நோக்கம். உதாரணமாக, படைப்பு ஒழுங்கு, எல்லைகள் மற்றும் பரிசுத்தப்படுத்தல் ஆகியவற்றை கற்றுத்தருகிறது. நமக்கு இன்னும் சில கேள்விகள் இருந்தாலும், அந்த கொள்கைகள் இன்று குடும்பங்களை ஆசீர்வதிக்கின்றன. ஒரு விசுவாசமான அணுகுமுறையில் 3 எளிய பழக்கங்கள் உள்ளன. முதலில், பகுதிகளை ஒருமுறைக்கும் மேல் மெதுவாக வாசியுங்கள். மீண்டும் வரும் சொற்கள் மற்றும் வடிவங்களை கவனியுங்கள். இரண்டாவது, ஆதியாகமத்துடன் மோசே மற்றும் ஆபிரகாமை ஒப்பிடுங்கள். மீட்பு மறைவழிபாடுகள் பல நேரம் கோட்பாட்டை தெளிவுபடுத்தி குழப்பத்தை குறைக்கின்றன. மூன்றாவது, ஜெபத்தில் கர்த்தரிடம் ஒரு குறிப்பிட்ட கேள்வி கேளுங்கள். நீங்கள் என்னை இங்கிருந்து என்ன கற்றுக்கொள்ளச் செய்ய விரும்புகிறீர்கள்? நான் வாதத்தில் எப்படி ஜெயிப்பேன் என்று அல்ல, நான் எப்படி மாற்றப்படுவேன் என்று கேளுங்கள். இங்கே பொறுமையும் முக்கியம். சில பதில்கள் விரைவாக வரும், சில பதில்கள் ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும். கர்த்தர் பல நேரம் நாம் ஏற்கனவே அறிந்ததை செயல்படுத்தும்போது அதிக ஒளியை தருகிறார். நாம் கீழ்ப்படிந்தால் அதிக புரிதலுக்கு நம்பிக்கையோடு ஒப்படைக்கப்படுகிறோம். இன்றைய பயன்பாடு எளிது. தீராத கேள்விகள், வெளிப்படுத்தப்பட்ட உண்மைகளை கவர்ந்து போக விடாதீர்கள். விவரங்களில் உள்ள உறுதியின்மை கோட்பாட்டில் உள்ள உறுதியை அழிக்க விடாதீர்கள். நீங்கள் ஒரு கையில் கேள்விகளையும் மற்றொரு கையில் விசுவாசத்தையும் வைத்திருக்கலாம். படைப்பின் பதிவு இயற்கையின் ஒவ்வொரு செயல்முறையிலும் நிபுணராக உங்களை மாற்றுவதற்காக எழுதப்படவில்லை. அது உங்களை சீடராக மாற்றுவதற்காக எழுதப்பட்டது. படைத்தவரை நம்பும் சீடராக, உடன்படிக்கைகளை மதிக்கும் சீடராக, இயேசு கிறிஸ்துவை வழிபடும் சீடராக. ஆகஸ்ட், ஏதாவது குழப்பமாக இருந்தால் உங்கள் அடுத்த படியை விசுவாசமானதாக எடுக்கவும். தொடர்ந்து வாசியுங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள், தொடர்ந்து கீழ்ப்படியுங்கள், தொடர்ந்து ஆவியின் வழிநடத்தலை கேளுங்கள். தேவன் நேர்மையான கேள்விகளால் அச்சப்படுவதில்லை. அவர் ஒளியை வரி மேலே வரி என்று தருவார், உங்களை உண்மைக்கு வழிநடத்துவார். இப்போது நாம் முடிக்கும்போது முதன்மையான செய்திக்கு திரும்புவோம். தேவன் படைக்கிறார். அவர் உலகத்தை படைத்தார். அவர் தமது பிள்ளைகளுக்காக ஒரு திட்டத்தை உருவாக்கினார். மேலும் அவர் இன்னும் உங்களுக்குள் படைத்துக் கொண்டிருக்கிறார். ஆதியாகமம் இருளும் வெறுமையும் இருந்து தொடங்குகிறது, பின்னர் தேவன் ஒளியே பேசுகிறார். இந்த முறைமை மறைவெளிப்பாடுகளில் மிகப்பெரிய ஆன்மீக ஆறுதல்களில் ஒன்று. நீங்கள் இருளை உணர்ந்தால்
தேவன் ஒளியை கொண்டு வர முடியும். நீங்கள் வெறுமையை உணர்ந்தால் தேவன் நிரப்ப முடியும். நீங்கள் ஒழுங்கில்லாமல் உணர்ந்தால் தேவன் ஒழுங்கை உருவாக்க முடியும். மோசே மற்றும் ஆபிரகாம் ஒரு வலிமையான விளக்கத்தை தருகின்றன. தந்தை தமது ஒரே பேரான குமாரன் மூலம் செயல்படுகிறார். இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கும் இரட்சகர் மட்டும் அல்ல, அவர் வாழ்க்கையை கட்டும் படைத்தவரும் ஆவார். அதனால் உங்கள் சீடத்துவம் பாவத்தை தவிர்ப்பது மட்டும் அல்ல, கிறிஸ்து மூலம் புதியதாக மாறுவது ஆகும். நாம் அடையாள போதனையையும் கற்றுக்கொண்டோம். நீங்கள் தேவனின் சாயலில் படைக்கப்பட்டவர். இந்த உண்மை நீங்கள் உங்களை எப்படி பேசுகிறீர்கள், பிறரை எப்படி நடத்துகிறீர்கள், தேர்வுகளை எப்படி செய்கிறீர்கள் என்பவற்றை மாற்ற வேண்டாம். நீங்கள் சும்மா அலைந்து போவதற்காக இல்லை. நீங்கள் வளர்வதற்காக இருக்கிறீர்கள். நீங்கள் ஆகுவதற்காக இருக்கிறீர்கள். நாம் குடும்ப போதனையையும் கற்றுக்கொண்டோம். திருமணமும் குடும்பமும் தேவனின் திட்டத்தில் மையமானவை. இன்று ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்கும் என்று இதன் பொருள் அல்ல, ஆனால் தேவன் நித்திய உறவுகளை கட்டிக் கொண்டிருக்கிறார் என்பதன் பொருள் இது. அவர் உடன்படிக்கை ஒன்றுபாட்டை கட்டுகிறார். அவர் வீடுகளிலும் இருதயங்களிலும் சியோனை கட்டுகிறார். நாம் நிர்வாக பொறுப்பின் போதனையையும் கற்றுக்கொண்டோம். தேவன் வரங்களையும் பொறுப்புகளையும் தருகிறார். பூமி ஒரு நம்பிக்கை ஒப்படைப்பு. நேரம் ஒரு நம்பிக்கை ஒப்படைப்பு. உடல் ஒரு நம்பிக்கை ஒப்படைப்பு. அழைப்புகள் ஒரு நம்பிக்கை ஒப்படைப்பு. உடன்படிக்கைகள் ஒரு நம்பிக்கை ஒப்படைப்பு. நாம் அந்த நம்பிக்கையை மதிக்கும்போது படைத்தவருக்கு அன்பை காட்டுகிறோம். நாம் சபாத்து போதனையையும் கற்றுக்கொண்டோம். தேவன் ஒரு நாளை பரிசுத்தமாக்கி வாழ்க்கையை பரிசுத்தமாக்குகிறார். சபாத்து ஒரு கட்டுப்பாடு அல்ல, அது ஒரு ஆசீர்வாதம். அது ஒவ்வொரு வாரமும் விசுவாசத்தின் மறுபடைப்பு. அங்கு கர்த்தர் உடன்படிக்கை சீடர்களை புதுப்பிக்கிறார். அப்படி என்றால் இந்த பாடத்துடன் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் படைப்பு வல்லமையை அழைக்கும் ஒரு எளிய செயலை தேர்ந்தெடுக்குங்கள். 10 செயல்கள் அல்ல, 1. அது இப்படி இருக்கலாம்: சபாத்தை அதிக நோக்கத்துடன் காக்கவும், அதிக நேர்மையுடன் ஜெபிக்கவும், அதிக கவனத்துடன் மறைவழிபாடுகளை ஆய்வு செய்யவும், ஒரு பழக்கத்தில் மறந்திரும்பவும், வீட்டில் அதிக தயையுடன் பேசவும், ஒருவரை அமைதியாக சேவிக்கவும். சிறிய உடன்படிக்கை செயல்கள் பெரிய ஆன்மீக மாற்றத்தை அழைக்கின்றன. தேவனின் பணி பெரும்பாலும் நிலையாக நடைபெறும், அவசரமாக அல்ல, ஆனால் அது உண்மை. அது தனிப்பட்டது. படைப்புக் கதை தேவன் பூமியே நல்லது என்று செய்தார் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. கிறிஸ்துவில் தேவன் உங்களை நல்லவர் ஆக்கவும் செயல்படுகிறார், சுவிசேஷ அர்த்தத்தில் முழுமையாக, பரிசுத்தமாக, ஒளியால் நிரம்பியதாக. ஆகஸ்ட், தேவன் மேலோங்கி செயல்பட்டோம். அவர் உங்கள் இருதயத்தை ஒழுங்குபடுத்தட்டும். அவர் உங்கள் தேர்வுகளை வடிவமைக்கட்டும். அவர் உங்கள் வீட்டில் பரிசுத்தத்தை கட்டட்டும். படைத்தவர் இன்னும் படைக்கிறார்.